வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மே மாத ராசி பலன்களிலே மிக அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே ரிஷபராசி என்பது அழகு காலபுருஷ தத்துவத்தில் 2வது இடத்தில் அமையப்பட்ட அழகு நிறைந்த அற்புதமான குடும்பஸ்தானத்திலே பிறந்த உங்களுக்காக இந்த மே மாதங்களிலே கொடுக்கின்ற நவகிரக நாயகர்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலேயே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே காரகன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்து உங்கள் கல்யாண வைபவம் சுபகாரி சுபநிகழ்வோர் நல்லதொரு மாற்றத்தையும் 2ஆம் இடத்திலே குரு பகவானும் சேர்ந்து அந்த குருவை தேவகுரு அசுரகுரு குரு சுக்கிரன் தொடர்புகள் மாதத்தில் 15 தேதிக்கு பிறகு நடைபெற இருக்கின்றது. இது மிக இன்னொரு அற்புதமாக இருக்கின்றது. இந்த அற்புதமாக இந்த உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. இந்த 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரை திருநாள் என்பது நடைபெற இருக்கின்ற இந்த மாதங்கள் மே மாதம் 1ஆம் தேதியே சித்ரா பௌர்ணமி என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த பௌர்ணமி நிறைந்த நன்னாளிலே ரிஷபராசிக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் கோயில் சாலங்களுக்கு சென்று வர, கோயில்களுக்காக கடன் வாங்கி நீங்கள் பணமே இல்லாதவர்கள் கூட இந்த காலகட்டங்களிலே கடன் வாங்கி உண்டியல் செய்து வர, விரைய செலவுகள் செய்து வர, சுபகாரியங்களுக்கு செய்து வர உங்களுக்கு அற்புதமான தெய்வங்களின் அருள் கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமே இந்த சித்திரை மாதமாக இருக்கின்றது. ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரிய பகவான் 4 கூட அமரப்பட்டு 6ஆம் இடத்திலே ராசிக்கு துலாம் ராசியிலே சந்திர பகவான் அமைப்பட்டு இந்த பௌர்ணமி என்பது நடைபெறுகின்றது. கடந்த மாதங்கள் மீன ராசியில் இருந்து அங்கே கன்னிராசியில் நடைபெற்றது போல் இப்போ இந்த வருகின்ற மே மாதங்களிலே 1ஆம் தேதியிலே உங்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி தமிழ் மாதத்திற்கு, ஆங்கில மாதத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமையிலேயே உங்களுக்கு அற்புதமான ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிலே இந்த பௌர்ணமி தேதியிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் சித்ரா பௌர்ணமி என்பது நடைபெறுகின்ற இந்த முருகனின் திருவிளையாடல் என்பது வள்ளிக்கும் தெய்வயானைக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை சென்று பக்தர்களாகிய நாம் சென்று வர, கோயில் தரிசனம் சென்று வர அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய நாளே இந்த மே மாதம் 1ஆம் தேதியாக இருக்கின்றது. அதே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியும் உங்களுக்கு மீனராசியில் இருந்து பங்குனி உத்திர திருநாள் எப்படி நடைபெற்றதோ அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி என்பது சற்று அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. காரணம், சரராசியில் இருக்கின்றதற்கும் உபயராசியில் இருக்கின்றதற்கும் சிறராசியில் வருகின்றதற்கும் சற்று அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு வித்தியாசங்கள் இருக்கின்றதோ அதே மாதிரி இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த மே மாதங்களில் இருக்கின்றது உன்னதமான அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. நெருப்பு சலங்களாகிய திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே சென்று வரவும், முருகப்பெருமானின் இந்த 6 படை வீடுகளுக்கு சென்று வரவும் இந்த நாட்களிலே உங்களுக்கு அற்புதமான தெய்வங்களின் அருள் கடாட்சமும் பக்தி பயமும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. கடன் நோய்களிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமே மே மாதம் சித்ரா பௌர்ணமி என்பது நடைபெறுகின்ற நாளாக இருக்கின்றது. அந்த வகையிலே சாணங்களிலே ராசியிலே சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பும் இருக்க போகின்ற ஒரு அமைப்புகளாகவும் இந்த கோச்சார லக்கணம் என்பது 3ஆம் இடத்தில் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தித்திக்கின்றதும், ராசிக்கு 11வது இடத்திலே செவ்வாயும் சனியும் 7 குடையோர் லாபசானத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய சாணத்தை 9, 10 குடையோர் தொடர்பு சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் கிடைக்கின்ற காரணத்தினால இங்கே பெண் தெய்வங்களின் குலதெய்வங்களின் அருள் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு மாதமாக உங்களுக்கு நடைபெறுகின்ற மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ரிஷப ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. ராசியிலே சுக்கிர பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும், ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய 2, 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து அவர்கள் பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தில் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே வேலைகளிலே ஒரு உன்னதமான உயர்வுகளையும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாதது வீடு வாங்கல் கொடுக்க நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் இந்த மாதத்தில் மிக அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்ற குடும்ப சாணத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு 12ஆம் இடத்திலே ராசிக்கு சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு சூரிய பகவான ராசிக்கு அதாவது 12ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை சூரிய புதன் 2 கூடையவரும் 6ஆம் இடத்துல கடன் நோய் வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் சென்ற வேலை பார்ப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே கேது பகவான் என்பது ஒரு சில தாய்மார்களுக்கு வீடு வாகனங்களிலே தடை தாமதங்கள் ஏற்படுகின்றதும், தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் தடை தாமதங்கள் தாய்மார்களால் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும், ராசிக்கு 10ஆம் இடத்திலே அபார வெற்றிகளை தொழில்களிலே வேலைகளிலே கொடுக்க போகின்ற ரிஷப ராசி என்பது அழகு நிறைந்த அற்புதமான ராசியிலே பிறந்த உங்களுக்காக நடைபெறுகின்ற மே மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே
செயல்பட போகின்றதற்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனியும் சேர்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பெண் தெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமே மே மாதமாக இருக்கின்றது. முருகனின் அருள் திருவிளையாடல் என்று சொல்லக்கூடிய முருகனின் அற்புதமான தெய்வங்கள் அருட்கடாட்சியம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்பதே இந்த மே மாதமாக இருக்கின்றது. அதுவும் 12ஆம் இடத்திலே சூரிய பகவான் 4 குடையவர் அமையப்பெற்றும் 2 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி புதாதித்ய யோகத்திலே 12ஆம் இடத்திலே உங்களுக்கு குலதெய்வங்களை ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலே பார்க்கின்றது. ஒரு சிலர் கோயில்களுக்கு போகின்றதற்கு செல்கின்றதற்கு கூட பணங்கள் இல்லாத ஒரு எதிர்பார்த்த ஒரு தடுமாற்றத்தில் இருக்கின்றவர்கள் கடன் வாங்கி நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்று வர உங்களுக்கு அற்புதமான ஐஸ்வர்யங்களையும் யோகங்களையும் கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ரிஷபம் என்பது அழகு நிறைந்த அற்புதமான காலபுருஷத்தில் 2வது இடத்தில் அமைப்பெற்ற உங்களுக்காக தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குடும்பம் அமையார்கள் குடும்பம் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு லாபாதிபதி இருக்கின்றது. ராசி அதிபதி 6 குடையவரும் 1ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருந்து அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர் அந்நிய தேசங்கள் சென்று வருவதற்கும் அந்நிய மனிதர்கள் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் சனி பகவானுடைய தொடர்புகளும் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 7 குடையவரும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே கல்யாணவையும் சுபகாரி சுப நிகழ்வுகள் குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள் நல்லதொரு மாற்றங்களையும் பொருளாதார உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கப் போகின்ற மாதம் என்பது ரிஷப ராசிக்கு கொடுக்கின்றது. கலைத்துறைகளில் மின்னக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் பேச்சுத்துறைகளில் ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது 12ஆம் இடத்திலிருந்து இந்த புதன் பகவான் உங்களுக்கு மாதத்தை கடைசியில் இருந்து மீண்டும் அவர் உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற அற்புதம் என்பது ராசிக்கு 2 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதியும் சூரியனிடம் 4 குடையவன் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து விற்று வாங்கக்கூடியதற்கும் அது மருத்துவ செலவுகள் தாய்மார்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு குழந்தைகளுக்காக வெளிநாடு சென்று வருவதற்கும் வெளிநாடு உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் கடல் கடந்து குழந்தைகள் சென்று வருகின்றதற்கும் அங்கே இருந்து நாடுகளுக்கு திரும்பி வருகின்றதற்கும் அற்புதமான உயிர்கள் நவகிரக நாயர்கள் 2ஆம் இடத்திலே ராசிக்கு ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு இந்த குரு சுக்கிரனுடைய தொடர்பு மட்டுமல்லாதது 12ஆம் இடத்திலே செவ்வாய் சனியின் தொடர்புகள் 11ஆம் இடத்திலே இருக்கின்றது. உபசிய சாணத்திலே உங்களுக்கு அவர்கள் 9 10 குடையவரும் 7 12 குடையவரும் லாபசானத்திலே இருக்கின்ற காரணத்தினால கல்யாண வைபவம் சுபகாரியம் சுபநிகழ்வுகள் திரைப்படம் சம்பந்தப்பட்ட துறையிலே தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலே இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த மே மாதம் என்பது அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் புதனும் அவர் 4 குடையவரும் 2 5 குடையவரும் 12ஆம் இடத்தில் இருந்து அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்றது நேர்களே. அதுவும் பௌர்ணமி தேதியிலே முருகனின் அருளும் ஆசையும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதமான குலதெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற நல்லதொரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.